அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் சர்வதேச வர்த்தக உலகில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா உட்பட உலகின் 60 நாடுகள் மீது அதிரடியாக புதிய இறக்குமதி வரிகளை விதித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. செஷன் 301 என்ற அமெரிக்க சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையானது கட்டாய தொழிலாளர் முறையை தடுக்க தவறிய நாடுகளுக்கு பாடம் புகட்டும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட இந்த தீவிர விசாரணைக்கு பிறகு தற்போது இந்த இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு முறையில் நாடுகள் 3 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் அடுக்கில் உள்ள இந்தியா, கனடா, மெக்சிகோ, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு 10% கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்டாய தொழிலாளர் முறைக்கு எதிராக சில சட்டங்களை கொண்டு வந்துள்ள அல்லது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் வைத்துள்ள நாடுகளுக்கு இந்த 10% வரி பொருந்தும். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா மற்றும் தைவான் போன்ற நாடுகளுக்கு 10 முதல் 12.5% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளுக்கு நிலையாக 12.5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் இது குறித்து பேசுகையில், பல சதாப்தங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இருந்து கட்டாய தொழிலாளர் முறையை ஒழிக்க முடியவில்லை என்றும் அதனால்தான் இந்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில முக்கியமான பொருட்களுக்கு இந்த வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் உள்நாட்டு தேவையை பாதிக்கும் கச்சா பொருட்கள் மற்றும் அமெரிக்காவில் போதிய அளவில் கிடைக்காத சில பொருட்களுக்கு வரி விதிக்கப்படாது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கும் அந்த நாடு சட்ட திட்டங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த ஊக்குவிக்கும் வகையில் விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவானது சர்வதேச சந்தையில் இந்திய பொருட்களின் விலையை உயர்த்த வாய்ப்புள்ளது. இருப்பினும் நியாயமான வர்த்தக முறைகளை உறுதி செய்யவும் அமெரிக்க தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும் இந்த வரி விதிப்பு அவசியம் என்பதில் அதிபர் டிரம்ப் உறுதியாக உள்ளார். போர் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமெரிக்கா எடுத்துள்ள இந்த வர்த்தக ரீதியான முடிவு வரும் நாட்களில் உலக நாடுகளுக்கு இடையே புதிய விவாதங்களை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.